பார்த்த வீடியோஸில் என்னென்ன திங்ஸ்லாம் மேண்டேட்ரியாக வேணுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்ச்மெண்ட் பேப்பர் எப்படி போடுறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அதுக்கான கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணுங்கள். நான் சொன்ன பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் பார்ச்மெண்ட் பேப்பர். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் நீட்டாக கிடைக்கும், கீழே ஒட்டாது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த டின்னை சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிசர் எடுத்துக்கலாம். 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு கட். ஃபஸ்ட்டு நீங்கள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு கட், அதே மாதிரி அந்த கார்னர் நம்பர் 1 நம்பர் 2 அதே மாதிரி அந்த டின் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், யார் வேணாலும் இதை பர்ஃபெக்டாக பண்ணலாம். திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு கற்றுக்கங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம நல்லா பண்ணி வந்தாலும் ப்ரௌனி இந்த உள்ள பார்ச்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் சுருங்கியிருந்தாலும் அந்த ப்ரௌனியில் அப்படியே அந்த அச்சு வந்து தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி 4 சைடுமே நல்லா கிளியராக கட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணுறனாலும் கட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி அப்படியே லைட்டாக கட் பண்ணாமல் விட்டுறதுனாலும் விட்டுறலாம். அது உள்ளே அழகாக போய் செட் ஆகிடும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? இப்படி தான் பார்ச்மெண்ட் பேப்பர் பர்ஃபெக்டாக போடணும். ஸ்கொயர் டின்னாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், ரெக்டாங்கிள் டின்னாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஏதாச்சும் புரியலனா கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஓடிஜி. ஓடிஜிக்கு நம்ம உள்ள கேக் வச்சு பேக் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்ட் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அந்த நான்ஸ்டிக் அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாதீங்க, இது தான் யூஸ் பண்ணுங்கள். ஹீட் நல்லா மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை இந்த மாதிரி மிடில் ரேக்கில் தான் வைக்கணும் எப்போதுமே கேக் பேக் பண்ணும்போது. ஓகேவா? இதில் மொத்தம் 3 ரேக் இருக்குது. இதில் வந்து மிடில் ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மொத்தம் இதில் 3 மோட் இருக்குது. அகாரோவில் டெம்பரேச்சர் மோட். இதில் வந்து நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம் டிஃபால்ட்டாக இந்த ஓடிஜியில் நான் நிறைய ஒரு 10 to 20 டைம்ஸ் பண்ணி பார்த்துருப்பேன். இந்த ஓடிஜியில் மட்டும். இது அம்மா வீட்டு ஓடிஜி, அம்மா வீட்டிலேருந்து வந்தேன், ஸோ அதனால் வீடியோ எடுத்துலாம் நான் எடுத்துட்டேன். 180 டிகிரி. இந்த சைடில் ஃபங்க்ஷன் மோட் இருக்குது. ஃபங்க்ஷன் மோடில் டாப் ராட் ஆனு, பாட்டம் ராட் ஆன், போத் ராட் ஆனு, அப்புறம் போத் ராட் ஆன் ப்ளஸ் ஃபேன். நம்ம பேக் பண்ணும்போது 2 ராடும் ஆனில் இருக்கும் போது தான் எப்போதுமே செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒவ்வொன்று டோஸ்ட் மோடு, க்ரில் மோடு அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதில் வந்து 10 மினிட்ஸ் தான் எப்போதுமே பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணுவோம். 2 ராடுமே ஆனில் இருக்கணும். பேக் மோடில் 180 டிகிரி